நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கேம்பிளிங்னு சொல்லக்கூடிய சூதாட்டத்தை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சீசனல் கேம்பிளிங்னு சொல்லக்கூடிய பருவகால சூதாட்டத்தை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த பருவகால சூதாட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை காலநிலைகள் வழக்கத்துக்கு மாறாக மாறி மாறி, அதாவது வெயில் காலத்தில் மழை பெய்யுறதும் மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதுமா மாறி மாறி வரதுனால இதை பருவகால சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட கோடை காலத்தோட அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் பல மாவட்டங்களில் கனமழை பெஞ்சு ஆரஞ்சு அலர்ட் கூட விட்டுருக்காங்க. இந்த காலநிலை கூட நம்ம பருவகால சூதாட்டம்னு சொல்லலாம். இந்த காலநிலை மாற்றம் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமி அதிகமாக வெப்பம் அடைகிறதுனாலையும் அதுக்கு காரணமாக இருக்கிற தொழிற்சாலை வாகனத்திலேருந்து வெளிவர புகையினாலையும் மரங்களை நம்ம அதிகமாக வெட்டுறதுனாலையும் தான் இந்த மாற்றம் ஏற்பட்டு இருக்குது. இந்த காலநிலை மாற்றத்தில் முதல்ல அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மழைநீரை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கிற வானம் பார்த்த பூமியில் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் தான். ஏன்னா இந்த வானம் பார்த்த பூமியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஆற்று நீர் பாசனமோ குளத்து நீர் பாசனமோ கிணற்று நீர் பாசனமோ கிடையாது. அவங்க இந்த மழையை மட்டுமே நம்பி இருக்கிற சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இந்த வானம் பார்த்த பூமி அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த காலநிலை மாற்றத்தினால பல இடங்களில் விவசாயம் பண்ண முடியாமலே இருக்கிறாங்க. இந்த பருவகால சூதாட்டத்தை வழக்கமான காலநிலைக்கு மாற்றணும்னா ஒரே வழிதான் இருக்குது. நம்ம தான் மாறணும். பெட்ரோல் வாகனத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வாகனத்தை யூஸ் பண்ணணும். மரங்களை வெட்டுறதுக்கு பதிலாக மரங்களை நடணும். நன்றி.